guys, welcome to Nirmal's Kote. ஸோ நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங் பேர்ஸ் மேக்ஸ் சம் ஈக்குவல் இந்த ப்ராப்ளமோட கோடிங் பார்த்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அரே ஏ அண்ட் அரே பிங்கிற எலமெண்ட் இருக்க எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி செப்பரேட்டாக ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லாங் சம் ஏ ஈக்குவல் டு 0, அதுக்கப்புறமேட்டு சம் பி ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு வேரியபிள் நான் இனிஷியலாக டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஃபார் int I equal to 0, I is less than n, I plus plus sum a plus equal to a of I. இப்போ பார்த்தீங்கன்னா அரே ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் நான் பார்த்தீங்கன்னா சம் ஏல போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு அரே பிஏவும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு I less than m அண்ட் சம் ஏ பதிலாக சம் பி, a of I பதிலாக p of I. ஸோ இப்போ சம் பியில் பார்த்தீங்கன்னா பிங்கிற அரேல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸோட வேல்யூவும் ஆட் பண்ணி சம் பியில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ப்ராப்ளம்ல சம் ஏவையும் சம் பியையும் ஆட் பண்ணா ஈவனா வந்தா நோ ப்ராப்ளம். சப்போஸ் ஆடா வந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு நம்ம ரிட்டர்ன் மைனஸ் சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இஃப் சம் ஏ பிளஸ் சம் பி மாடுலர் டிவிஷன் வித் 2 நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் -1. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஏவையும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்றீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பேரண்டிசஸ் உள்ளதான் நீங்க அதை ஆட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க மாடுலர் டிவிஷன் பண்ணணும். ஸோ சப்போஸ் உங்களோட ப்ரையாரிட்டி அதுவா இருந்துச்சுன்னா ஸோ நீங்க சப்போஸ் இப்போ நான் இந்த பேரண்டிசஸ் ரிமூவ் ஓகே இப்போ நான் பேரண்டிசஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் மாடுலர் டிவிஷன் பண்ணனா இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சம் ஏ அப்படியே இருக்கும் பிளஸ் சம் பி மாடுலர் டிவிஷன் வித் 2 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா எரர் வரும். ஸோ அதனால நீங்க எப்பவுமே பேரண்டிசஸ் உள்ள நீங்க ஆட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு மாடுலர் டிவிஷன் வித் 2 பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ப்ராப்ளம் உள்ளே போக போறோம். ஸோ இந்த கேஸ் ஒர்க் ஆகலைன்னா ரிட்டர்ன் -1 சொல்லி வந்துடும். சப்போஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிருக்கிற ஏ அண்ட் பியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா சேமா இருந்துச்சுன்னா ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா 1ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணலாம். இதுக்கப்புறமேட்டு இந்த இஃப்ங்கிற இந்த ரெண்டு இஃபோட ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா நமக்கு வேலை செய்யலைன்னா அது அப்புறமேட்டு தான் நம்ம அரே ஏவை நம்ம ஷார்ட் பண்ணி நம்மளோட ப்ராசஸ் கூட நம்ம போக போறோம். அரே டாட் ஷார்ட் பி. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல நான் தேர்ட் ப்ராசஸ்ல போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு ஷார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இனிஷியலா நான் I ஈக்குவல் டு 0 அண்ட் தென் ஜே ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ரெண்டு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐயும் ஜேவை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏல இருக்கக்கூடிய இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணும். ஸோ பாயிண்ட் அவுட் பண்ணி எய்தர் நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணுமா இல்லை ஆர்எல்ஸ் அதே பொசிஷன்ல இருந்து நம்ம வேல்யூஸை கம்பேர் பண்ணி சம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வருதுன்னு செக் பண்ணுவாங்கிறது வேலை எது யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்ஜேயோட வேலை தான். ஸோ இதுக்கு கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம ஐஎன்ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் நான் வைல் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கண்டிஷன் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேல்யூவை நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்கன்னா வைல் லூப் தான் பெட்டர் கம்பேர் டு ஃபார் லூப். ஸோ I less than n and j less than n less than m. I பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ஏயோட சைஸ் n வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐட்ரேட் ஆகும். j பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் சைஸ் b ஓட சைஸ் வரைக்கும் ஐட்ரேட் ஆகும். ஓகே, இப்போ லாங் எக்ஸ்ன்னு சொல்லி வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வேரியபிள் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல சம் ஏங்கிறது அரே ஏல எல்லா எலிமெண்ட் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கிடைச்சிருக்கிற வேல்யூ. அதுல நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ ரிமூவ் பண்றேன். ஏ ஆஃப் ஐ ரிமூவ் பண்ணிட்டு பி ஆஃப் ஜே அதாவது பில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை நான் வந்து ஸ்வாப் பண்ணா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குமோ அதை போய் நான் எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். ஸோ நான் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னு சொல்லுவேன். ஸோ பட் ஆனால் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸுங்கிறது இந்த 5 கிடையாது, இந்த 4 தான். ஓகேங்களா? ஓகே, 4 and 1. ஸோ
போஸ்டா இண்டெக்ஸிங்னு வந்துட்டாலே ஸ்டார்டிங் வேல்யூஸ் எல்லாமே ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0, 1, 2, 3 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் சொல்லும் போது தப்பி தவறி நான் வந்து 1ன்னு சொல்லிடுவேன். பட் ஆனால் அது 0th இண்டெக்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ சம் பி. சம் பிங்கிறது பியில் அரே பியில் அரே எலமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே ஸ்டோர் பண்ண வேல்யூ தான் சம் பி. சம் பில இருந்து நான் வந்து பி ஆஃப் ஜே, அதாவது 1 செப்பரேட் பண்ணிடுவேன். இந்த 1 செப்பரேட் பண்ணிட்டு ஏ ஆஃப் ஐ, அதாவது இந்த 4 1 எடுத்துட்டேன். இந்த 1 எடுத்துட்டு 4ங்கிற வேல்யூ நான் ஆட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதை நான் ஒய்ல போய் ஸ்டோர் பண்ணிச்சிருவேன். ஸோ ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இந்த இது இப்போ இப்படி போய் அரேல போய் ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 5, 6, 7 இப்படிதான் போய் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ அரே பியில் பார்த்தீங்கன்னா 4, 2, 3, 8 இப்படிதான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 19. ஸோ இது எல்லாமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ 17. ஸோ 19 17 பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன். எப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். எக்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 19, ஒய்யோட வேல்யூ 17. ஸோ கிரேட்டரா இருக்கிறனால எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்யா இருக்கிறனால நான் ஐயை பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். இன்க்ரிமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்த ஐட்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா இங்க வரும் ஐ இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆ மாறிடும், ஜே வந்து 0வா மாறிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனோட இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 18 கிடைக்கும். அதே மாதிரி ஒய்யும் பார்த்தீங்கன்னா 18 கிடைக்கும். ஸோ அப்போ if எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் 1ன்னு சொல்லிடுவேன். எல்ஸ் இஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஒய்யா இருந்தா நான் ஐ பிளஸ் பிளஸ்ன்னு சொல்லிடுவேன். சப்போஸ் ஒய் பெருசா இருந்துச்சுன்னா டேரக்டா நான் ஜே பிளஸ் பிளஸ்ன்னு சொல்லிடுவேன். அவ்வளோதான். ஸோ இந்த லூப்ல மட்டும்தான், இந்த வைல் லூப் உள்ள இருக்கக்கூடிய கண்டிஷன்ல மட்டும்தான் உங்களோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1ஆ இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு பேர் கிடைக்குதா, இந்த லூப் கண்டிஷன்ல மட்டும்தான் நமக்கு பேர் கிடைக்குதா இல்லையாங்கிறது நம்மளால பார்த்து பாசிபிள் இருக்கா இல்லைங்கிறத சொல்ல முடியும். சப்போஸ் நமக்கு எந்த பேரும் கிடைக்கலன்னா டேரக்டா நம்ம ரிட்டர்ன் -1 சொல்லி கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் லூப் விட்டு டெர்மினேட் ஆயிடுச்சுன்னா, டெர்மினேட் ஆனதுக்கு அப்புறமேட்டு எந்த வேல்யூவும் கிடைக்கலன்னா ரிட்டர்ன் -1 பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரன் ஆகுது. ஓகே. ஸோ இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 5, 7, 4, 6, 1, 2, 3, 9 இந்த இடத்துல ஏன் -1 வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 9 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15 கிடைச்சிருக்கும். அப்பனா 15 கிடைச்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா 5, 7, 4, 6 ஆட் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஒரு ஈவன் நம்பர் தான் கிடைச்சிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஈவன் பிளஸ் ஆடுனா உங்களுக்கு ஆடு தான் கிடைச்சிருக்கும். ஆடுனா நமக்கு ஆல்ரெடி தெரியும், இனிஷியலாவே அது வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ள வரும்னு சொல்லி. அப்போ ஆடுனா ஆட்டோமேட்டிக்கா டெர்மினேட் ஆகி -1 சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அதனாலதான் இந்த இடத்துல -1 சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, சப்மிட் பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, வில் see in our next video. Bye.